பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. ஏன் பைபிள் ஸ்டடி அப்படிங்கிறத குறித்து நான் போன வாரமும் அநேகம் சொன்னேன். நான் வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும். நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கிறீங்க இல்லை வாசிக்கலை, எத்தனை பேர் வாசித்தீங்கன்னெல்லாம் கைதூக்க நான் சொல்லலை. ஆமென். வாசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் நமக்கு என்ன பண்ணணும்? புரியணும். வேத வசனம் நம்மோடு பேசணும். பிகாஸ் அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த வேத வார்த்தைகள் நம்மோடு என்ன பண்ணும்? பேசும். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் அந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ளே நம்மளை என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். ஆமென். இன்னைக்கு நம்ம பைபிளை தூக்கின உடனே நமக்கு என்ன வந்துடுது? தூக்கம் வந்துடுது. அப்படிதானே? ஒரு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரலன்னா கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து கையில் வச்சிங்கன்னா போதும். அப்படியே 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? நல்ல ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் இது. ஆமே. கையில் எடுத்த உடனே என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். அப்போது நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்குது இல்லையா? நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ என்னன்னா ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. ஏன் அப்படின்னா வேத வசனம் புரியலை. காரணம் என்ன? புரியலை. ஒன்றும் புரியலை. என்ன அது என்னமோ எழுதியிருக்குது, சின்ன எழுத்தாக வேறு இருக்குது, கண்ணு ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. கூர்ந்து கவனிக்கும் போது கண்ணுடைய இமைகளுக்கு களைப்பு வருது. அது என்ன பண்ணிடுது? ஆட்டோமேட்டிக்காக மூடிக்குது. அப்போ வேத வசனம் புரிய வேண்டும் என்றால் தேவ ஞானம் நமக்கு வேண்டும். ஆமே. அப்போ சிஸ்டமேட்டிக்காக பைபிளை எப்படி வாசிக்கிறதுங்கிறத நம்ம கற்றுக்கொண்டால்தான் வேத வசனம் நமக்குள்ளே இருக்கும். வேத வசனம் எனக்குள்ளே இருந்தால் தான் நான் பிசாசை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? போராட முடியும். அல்லேலூயா. ஆமாம். பைபிள் சொல்லுதில்ல, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நம்ம என்ன பண்ண முடியாது, அவனை ஜெயிக்க முடியாது. அவன் பலவான் யாரு? பிசாசு. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? தன்னுடைய பலத்தினால என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிருக்கிறான். நம்ம கட்டி போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷம், நம்மக்கிட்ட இருக்கிற சமாதானம், நம்மக்கிட்ட இருக்கிற நிம்மதி, நம்மக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், நம்மக்கிட்ட இருக்கிறதான எல்லா விதமான உடல் ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? திருடி கொண்டு வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை நீங்க முந்தி கட்டிட்டு அவன்கிட்ட இருக்கிற உங்களுடைய நன்மைகளை நீங்க புடிங்கிட்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பலம் வேணும். அந்த பலன் எங்க இருந்து கிடைக்கும்? சீஷர்களை பார்த்து இயேசு சாமி சொன்னாரு, நீங்க போய் எருசலேமில் சும்மா உட்கார்ந்துருங்க. சும்மா உட்கார்ந்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? காத்துருங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் எதை பெற்றுக்கொள்வீங்க? பலனை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் சும்மா இருங்க. நம்ம சுய பலத்தில் போய் பிசாசட்ட நம்ம போராட முடியாது. சொந்த பலத்தில் போய் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு பலவானை கட்ட முடியாது. அப்போ பலவானை கட்டணும்னா பலவானை காட்டிலும் பலம் நமக்கு வேணும். அந்த பலம் எங்கிருந்து கிடைக்கும்? நமக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கும், ஆண்டுடைய வல்லமையிலிருந்து கிடைக்கும். அல்லேலூயா. அந்த வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்னோட பேசுறதுக்கு நான் அனுமதிக்கணும். ஆமென். நம்ம பிரசங்கம் கேட்குறோம், நல்ல விஷயம்தான். ஆனால் பிரசங்கத்தில் நம்ம நிறைய விஷயங்களை என்ன பண்ணுகிறது இல்லை? கற்றுக்கொள்கிறது இல்லை. கற்றுக்கொள்ளணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு டைமில் நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்கு நம்ம வரணும். அல்லேலூயா. ஆகவே இனியும் தொடர்ந்து வேத வகுப்புகள் நடக்கும். இன்றைக்கும் நடக்கும். தொடர்ந்து திங்கள் செவ்வாய் புதன் நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் குடும்பமாக வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள்
கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக ஆமோஸின் புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம் 11 15 வரைக்கும். ஏதோமின் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுடைய சிறையிருப்பினுடைய கடைசி நாட்களிலே அவன் தீர்க்க தரிசனம், அல்லேலூயா, அவன் கடைசி நாட்களிலே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸுக்கு வருது. ஆண்டவர் ஆமோஸை பார்த்து சொல்லுகிறார், ஏதோமிலே மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கின சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படி நான் என்ன பண்ண போறேன், அந்நாளிலே விழுந்து போன தாவீதினுடைய கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிக்க போகிறேன். அல்லேலூயா. இங்க தாவீதினுடைய வீடுன்னு சொல்லல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாவீதுடைய கூடாரம். வீட்டுக்கும் கூடாரத்துக்கு என்ன வித்தியாசம்? வீடு கொஞ்சம் பெருசாக கட்டியிருப்போம், கூடாரங்கிறது சின்ன குடிசையாக இருக்கும். அப்படியா? கூடாரம் எங்கே வேணாலும் போய் போட்டுக்கலாம், போகிற இடத்துல எல்லாம் போய் போட்டுக்கலாம். அது கூடாரம், டென்ட். ஓகே, அது ஒரு 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 பாயிண்ட் தான். அல்லேலூயா. ஆனால் இங்கே கூடாரம் என்று சொல்வது, தாவீதின் கூடாரம் என்று சொல்வது தாவீதினுடைய வீடு இல்லை, இல்லையா? தாவீதுடைய வீடை சொல்லல ஆண்டவர். அப்புறம் வேற எதை சொல்றார்? தாவீதின் நாட்களிலே தேவனுடைய ஆலயம் எங்க இருந்துச்சு? கூடாரத்தில் இருந்துச்சு. அல்லேலூயா. தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய எருசலேமுக்கு எடுத்துட்டு வந்து அதை என்ன பண்றான், அதை ஒரு 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 பிளாட்ஃபார்ம் பண்ணி அதை ஒரு இடத்துல அவன் செட் பண்ணி அங்கே ஒரு கூடாரம் அமைத்து கர்த்தருடைய பெட்டியை அங்கே வைக்கிறான். சாலமோன் நாட்கள் வரைக்கும் எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும் வரைக்கும் தேவனுடைய ஆலயம் எங்க இருந்துச்சு? அந்த கூடாரத்தில் இருக்கு. ஆமென். ஏலியின் நாட்கள் வந்தபோது நான் வாசிக்கிறோம், ஏலி 1 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 1, 2, 3 அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை விட்டு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. ஏன்னா ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்பனியும் பிரகாசும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை தேவனுடைய ஆலயத்திலே நடப்பித்தபடினாலே கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை விட்டு போயிடுச்சு. ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமை இல்லை, ஆண்டவர் யாரு கூடயும் பேசல. அதோடு கூட பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து எருசலேமின் தேவாலயத்தை என்ன பண்ணிட்டு போயிட்டான்? இடிச்சு உடைச்சு அதுல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அதை அக்னியிலே தீக்கரையாக்கிட்டு போயிட்டான். இப்போ தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடைக்குது. அது தாவீதின் கூடாரமாக அங்கே துவங்கினது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் அந்த கூடாரத்தை எடுத்து என்ன பண்ண போறேன்? கட்ட போறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஊர்ல இருந்து இங்க வந்து இருக்கிறோம். எல்லாருக்கும் ஊர்ல ஒரு வீடு இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன குடிசையாவது இருக்கும். பாரம்பரிய வீடு, அப்பா அம்மா இருந்த வீடு, நம்ம பிறந்த வீடு, நம்ம வாழ்ந்த வீடு, இப்படின்னு அதுக்கு கொஞ்சம் ஒரு 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 ரத்த சம்பந்தமான ஒரு கனெக்ஷன் அந்த வீடோட நமக்கு இருக்கும். நம்ம ரொம்ப வருஷமா இங்கே இருந்துட்டோம், 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டோம். இப்போ அந்த வீடை கவனிக்க யாருமே இல்லை. இப்போ அந்த வீடு என்ன ஆயிடுச்சு? சிதிலமாகி போச்சு. அதனுடைய கூரை நடுவில் இருந்து என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துருச்சு. சுவரெல்லாம் கரையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. எலி நோண்டி விட்டுருச்சு. இப்படி பல விதத்தில் அந்த வீடு சிதலமாய் கிடக்குது. மற்றவங்க வீடெல்லாம் நல்ல பளபளன்னு இருக்குது. நம்ம போய் பார்க்குறோம் நம்ம வீடு எப்படி இருக்குது. அப்படியே விழுந்து கதவெல்லாம் உடைஞ்சி ஜன்னலெல்லாம் திறந்து ஓடெல்லாம் கீழே விழுந்து அது பார்க்குறதுக்கே நமக்கு எப்படி வருது? ஒரு பயங்கரமாக இருக்குது இல்லையா? நமக்கு பார்க்கும் போதே ஒரு கவலையாக இருக்குது. ஐயோ, நான் வாழ்ந்த வீடு. அப்போ நமக்குள்ள ஒரு வெறி வருது. எப்படினாலும் இந்த வீட்டை நான் என்ன பண்ணணும்?
கட்டணும், கட்டியே ஆகணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வருஷத்தில் ஒரு வருஷம் ஒரு மாதம் போய் அங்கே தங்கி இருப்போமா தெரியாது. ஒரு 10 நாள் அங்கே போய் தங்குவோமா தெரியாது. 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ ஒரு தடவை போவோமா இருக்கலாம். ஆனாலும் இந்த என்னுடைய பாரம்பரியமான வீடை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன். எத்தனையோ பேர் கட்டிட்டு கிடக்குறாங்க. இன்னும் நம்ம அற்புதம் போயிட்டு இன்னும் ரிட்டர்ன் வரல, போய் கட்டிட்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. வீடு கட்டணும், கட்டியே ஆகணும். ஏன்னா வீட்டு அங்கே ஊருக்காரங்கெல்லாம் என்னடா வீட்டை இப்படியே போட்ட, வேணாமா வித்துடுறியா எனக்கு. இப்போ சிலருக்கு இந்த பாரம்பரியமான இடத்தையோ வீட்டையோ விற்கிறதுங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அந்நிய தேசத்திலே அடிமையாக இருக்கிறாங்க. சொந்த நாடு என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. சொந்த தேவாலயம் அழிஞ்சு போச்சு. வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. எருசலேமை சுற்றியிருந்த மதில்கள் உடைக்கப்பட்டது. கர்த்தர் ஒரு பிராமிஸை ஆமோஸ் மூலமாக கொடுக்கிறார். என்ன பிராமிஸ் அது? அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் என்ன பண்ணுவேன், எடுப்பித்து அதன் திறப்புகளை, எங்கெல்லாம் அது உடைஞ்சு இருக்குதோ, எங்கெல்லாம் அது செதலமாய் இருக்குதோ, எங்கெல்லாம் ஓட்ட விழுந்திருக்குதோ அதனுடைய திறப்புகள், அதுதான் திறப்புகள். ஆமென். எங்கெல்லாம் செவரு உடைஞ்சிருக்குதோ அந்த செவரெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், புதுசா கட்ட போறேன். ஒரு ரினோவேஷன் நான் அங்கே பண்ண போறேன். அல்லேலூயா. அந்த வீட்டை நான் அந்த கூடாரத்தை ஒரு ரினோவேஷன் படைத்து அதன் திறப்புகளை அடைத்து, அதில் பழுதாய் போன மரமெல்லாம் பழுதாய் இருக்கும், சீட்டு டின்னா இருக்கலாம், இல்லை ஓடா இருக்கலாம், பழுதா போயிருக்கும், ஜன்னல் பழுதாய் போயிருக்கும், கதவு பழுதா போயிருக்கும், கிச்சனில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் பழுதா போயிருக்கும். எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், புதுசாக்கி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை நான் ஸ்தாபிக்க போகிறேன். அல்லேலூயா. பூர்வ நாட்களிலே எப்படி அது பழைய நிலையில இருந்ததோ, எப்பொழுது அது புதிதாய் கட்டப்பட்ட போது இருந்ததோ அதை போல அதை நான் மாற்றப் போகிறேன். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லோரும் சில நேரத்தில் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தும் அதை அறியாமல் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அன்புக்கு விலகி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவனுடைய 53வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஆடுகளை போல நம்ம வழி தப்பி தெரிந்தோம். மேய்ப்பனை விட்டு வழி தப்பி போகிற ஆடுகள் எங்க போகும், நரியின் இடத்துல போய் மாட்டும், துஷ்ட மிருகங்களிடத்துல போய் மாட்டும். அப்போ இந்த வழி தப்பி போற ஆடுகளை சீக்கிரமா கண்டுபிடிக்க வேண்டியது மேய்ப்பனுடைய கடமை. நம்ம எல்லாரும் வழி தப்பி போனோம். எந்தெந்த வழியில போனோம், அவன் தனக்கு இஷ்டமான வழியில போனாங்க. யாருக்கு நல்ல அவனுக்கு தோன்றின வழியில அவங்க போனாங்க. ஆனால் கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே விழ பண்ணினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய மந்தையிலே திரும்பவும் நம்மை சேர்த்தார். ஒரு ரீயூனியன். அல்லேலூயா. ஒரு ரீஸ்டோரேஷன், திரும்பவும் ஒரு கட்டப்படுதல், திரும்பவும் நம்மை கூட்டி சேர்க்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவருடைய மந்தைகளாக கூட்டி சேர்க்கப்படும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய காட்டுக்குள்ள எலெக்ஷன் வந்தது. ராஜா யாருங்கிற ஒரு எலெக்ஷன் வந்தது. அப்போ அங்க இருந்ததான ஒரு நரி என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் ஆட்டு கூட்டங்கள் இருந்தது அந்த காட்டுக்குள்ள. அந்த ஆட்டு கூட்டத்திட்ட போய் நரியும் அப்போ எலெக்ஷன்ல நின்னுது ராஜாவாகிறதுக்கு. அப்போ காட்டில் இருந்ததான ஆடுகள் கிட்ட போய், ஆட்டுக்குட்டிகள், இந்த ஆடுகள் ஆட்டு மந்தை கிட்ட போய் நரி பேசிச்சு எலெக்ஷன்ல. சொல்லிச்சு, ஒன்ஸ் நீங்க என்னை ராஜாவா எலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் ராஜாவாயிட்டேன்னா நான் என்ன ஆயிடுவேன், நான் ஒரு வெஜிடேரியன் ஆயிடுவேன். நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், எந்த ஒரு மிருகத்தையும் அடித்து சாப்பிட மாட்டேன். நான் புல்லு சாப்பிடுவேன் உங்களை மாதிரி, நான் உங்களை மாதிரி கொலை சாப்பிடுவேன், உங்களை மாதிரி உங்கள் கூட்டத்திலே ஒருத்தனா நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஆடுகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் இவனை வச்சு நிறைய பேர் நம்ம செத்து போயிட்டோம், நம்ம பாட்டி தாத்தாவெல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்டான், நம்ம பிள்ளைகளை போய் தூக்கிட்டு போய் சாப்பிட்டான். சரி கழுதை, இவனை ராஜாவாக்கியாவது இவனை என்ன பண்ணிடுவோம், வெஜிடேரியனாக நம்ம என்ன பண்ணிடுவோம், மாற்றிடுவோம் அப்படின்னு இந்த ஆடுகளெல்லாம் ஆலோசனை பண்ணி இவனுக்காக எலெக்ஷன் வேலையெல்லாம் செஞ்சு, இவனுக்காக போஸ்டர் ஒட்டி ஓட்டு கேட்டு
எல்லா ஆடுகளும் இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ணிடுச்சிங்க, நரிய ராஜாவாக்கிடுச்சு. இப்போ நரி என்ன ஆயிட்டாரு, ராஜாவாயிட்டாரு. இப்போ ராஜாவாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் முதல் ஆர்டர் ஒன்று போடுறார். ராஜாவான உடனே ஒரு முதல் ஆர்டர் போடணும் இல்லை. அப்போ அன்னைக்கு முதல் ஆர்டர் போடுறாரு. அப்போ ஆடுகள் எல்லாம் கூட்டமாக வந்து நின்றுக்கிறது, மற்ற மிருகங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்குது. ஆடுகளை பார்த்து நரி ராஜா சொல்றாரு, உங்களில் நீங்களே ஒருத்தனை செலக்ட் பண்ணி எனக்கு சாப்பாடா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், அனுப்பணும். இதுதான் ராஜாவோட கட்டளை. ஆடுகளுக்கெல்லாம் அனுப்பிச்சிடும். என்னடா ஆச்சு இவனுக்கு, வெஜிடேரியனாக மாறுறேன்னு சொன்னானே, இனிமேல் புல்லு தான் சாப்பிடுவேன்னு சொன்னானே அப்படின்னப்போ அவங்களில் காட்டு மந்தையில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணி, ஒரு தலைவரை செலக்ட் பண்ணி இதை பற்றி பேசுறதுக்கு அனுப்புனாங்க. அப்போ அவர் பயந்துக்கிட்டே போய், என்ன ராஜா, நீ எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கும்போது நீ என்ன சொன்ன, உன்னை செலக்ட் பண்ணா, உன்னை எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சா ராஜாவானா, நீ என்ன பண்ண மாட்டேன்னு சொன்ன, இனிமேல் அடித்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னையே, கறி சாப்பிட மாட்டேன்னு சொன்னையே, புல்லு தான் சாப்பிடுவேன்னு சொன்னையே, இப்போ இதை மாற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உடனே நரி சிரிச்சிட்டு சொல்லிச்சு, என்னைக்காவது ஒரு நரி உண்மையை பேசியிருக்குதாடா முட்டா பயிலுங்களே, என் வார்த்தையை கேட்டு நீங்கள் நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல அப்படின்னு நரி என்ன பண்ணிச்சு, அவங்கள கிண்டல் பண்ணிட்டு சொல்லிச்சான், என்னையால் புல்லு என்னைக்காவது திங்க முடியுமா, யோசித்து பாரு, முடியுமா, முடியாது, உன்னைய தான் அடித்து சாப்பிடணும் நான், அதுதான் விதி. இப்போ எனக்கு முன்னாடி என்னெல்லாம் உங்களையெல்லாம் போய் அடித்து துரத்தி சாப்பிடணும், இப்போ நான் ராஜாவாயிட்டேன், அதனால ஒவ்வொரு நாளும் நீங்களே எனக்கு என்ன பண்ணணும், கொண்டு வந்து தேவனுடைய மந்தையிலிருந்து விலகி போகிற ஆடுகள் நரிய நம்பி போகுது. ஆமென். நரி நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் நமக்கு நல்லது செய்வாரு, அச்சேதேன் ஆயகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டு மந்தைகள் என்ன பண்ணுது, அந்த நரி பின்னாடியே போகுது. ஆனால் நரி என்னத்துக்கு கூட்டிட்டு போகுது, ஆடுங்களை அடிச்சு சாப்பிட்றதுக்கு கூட்டு போகுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாம் வழி தப்பி போயிட்டீங்க, அவன் தன் வழியிலே போனான், இப்போ நான் உங்களை திரும்ப கூட்டி சேர்க்கிற காலம் வந்திருக்கிறது, நான் உங்களை எடுத்து கட்டுகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார், இழந்து போனதை தேட வந்திருக்கிறார், அதை ரட்சிக்க வந்திருக்கிறார். அப்ப இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை அறியாமலே ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம், ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறோம், தேவ சபையினுடைய ஐக்கியத்தை விட்டு நம்ம விலகி போகிறோம். கர்த்தர் நம்மை மறவாமல் அவர் மறுபடியும் தம்முடைய மந்தையோடு நம்மை சேர்த்து கொள்ள அவர் ஆவலாக நம்மிடத்திலே வருகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:21, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆமென். கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய எண்ணம் தான் என்னவாகும், கடைசி வரைக்கும் இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சிதைந்து போகும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு தோன்றது நாளைக்கு நல்லது இல்லைன்னு தோணும். இன்னைக்கு நமக்கு நல்லவங்களா தெரிகிறவங்க நாளைக்கு கெட்டவங்களா தெரிவாங்க. இன்னைக்கு நமக்கு இவங்க தான் ரொம்ப நல்லவங்க, இவங்க தான் நமக்கு உதவி செய்கிறாங்க என்று சொல்லி நம்ம சிலரை நினச்சிக்கிட்டு இருப்போம். நாளைக்கு அவங்களுடைய குணம் நமக்கு தெரிய வரும். ஆமென். அவன் நம்முடைய சிந்தனைகள் ஒரு மனதா இருக்காது இல்லையா. வாழ்க்கையில் நம்ம நினைப்போம், இந்த வாழ்க்கை இப்படியே நல்லபடியாக போயிட்டு இருக்கும், ஆனால் இடையில சில பிரச்சனைகள் வரும். அவ கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய சிந்தனைகள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்குமாய் இருக்கிறதா இருக்குது. அப்ப கர்த்தருடைய நினைவுகள் என்ன, என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவனுடைய 29வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
அல்லேலூயா. உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். என்னை பத்தி ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறாரு? நன்மையாய் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பற்றி என்னதான் நினைப்பாரு? நல்லதை தான் நினைப்பார் இல்லையா? பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும் தான் ஒரு தகப்பன் நினைப்பார். பிள்ளைங்களுக்கு தீமை செய்யணும்னு ஒரு தகப்பன் நினைக்க மாட்டார். இயேசு சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் நீங்கள் பாம்பை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க நினைச்சிருக்கும் போது பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை தருவது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். யாரும் தங்களுடைய பிள்ளைகள் மீன் கேட்கும்போது பாம்பை கொடுக்கிறது இல்லை, அப்பம் கேட்கும்போது கல்லை கொடுக்கிறது இல்லை. தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கும்படியாக பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களே அப்படி செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவானவர் நமக்கு நன்மையானதை செய்யாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஸோ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதின் கூடாரத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? திரும்ப எடுத்து கட்டப்போகிறேன். அல்லேலூயா. வாசிக்கிறோம், தாவீதின் கூடாரத்தை நான் என்ன பண்ண போறேன்? திரும்ப எடுத்து கட்டி அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று யார் சொல்றா? அதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். The God who do things. அவர் அதை செய்து முடிக்கிறவரானபடினாலே. இப்ப நான் சொன்னேன்னா எந்த அது நம்புறதுக்கும் நம்பாதம் இருக்கிற வித்தியாசம் இருக்குது. என்னை அறிந்தவர்கள் ஒருவேளை பாஸ்டர் செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க? சும்மா நாளுக்கும் புருடா விட்டு திருவாப்பில் இல்லையா? நம்ம அரசியல்வாதிங்க சொல்லுவாங்க பாருங்க, எலெக்ஷன் டைமில் நாங்கள் இங்கேருந்து மெட்ராஸுக்கு உங்களுக்கு ஒரு ரயில்வே தண்டவாளத்தை போட்டு கொடுக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டால். ஆகவே உங்கள் பொன்னான ஓட்டுகளை நீங்கள் எங்கள் முத்திரையிலே குத்தி எங்களை எம்பியா எம்எல்ஏயா நீங்கள் ஆக்குங்க. உங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஃப்ரீயாக ஃப்ளைட் விடுறோம். உங்களுக்காக நாங்கள் இங்கே இருந்து ஃப்ரீயாய் சந்திரனுக்கு ராக்கெட் விடுறோம். பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்காக நாங்கள் ஏணிப்படிகளை நாட்டுகிறோம். இப்படின்னெல்லாம் விடுவாங்க. ஒன்றும் நடக்காது. ஆமென். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அதை செய்ய போறார்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய வார்த்தை நம்பிக்கைக்கு ஏதுவானது அல்ல. மனுஷன் இப்போ பேசி நாளைக்கு மறுத்து பேசுகிறவன், இன்னைக்கு சொன்ன வார்த்தையை நாளைக்கு மறுத்து பேசுகிறவன். ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் ஒன்று டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் பேசினவர் தப்பாக ஒரு வார்த்தையை பேசினார். அப்போ அந்த ஆங்கர் கேட்குறாரு, ஏப்பா அப்படியெல்லாம் பேசாதையா அப்படின்னோடனே இவன் கேட்குறான், நான் எப்போ பேசினேன் அப்படின்றான். கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசின அடுத்த செகண்ட் சொல்கிறேன், நான் எப்போ பேசினேன், என்ன என்னை பற்றி தப்பாக சொல்கிறீங்க. அப்புறம் அவருக்கு வேறு வழி இல்லை, அந்த டேப்பர் ரிவைண்ட் பண்ணி, இவர் நீ தான் பேசினா, ஓ அது நான் தப்பாக பேசிப்பேன், வாய் உளறிடுச்சு அப்படின்னு சமாளித்தேன். மனுஷன் அப்படி தான், வாய் உளறல் உள்ளவன். அல்லேலூயா. நாக்கு எலும்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த நாக்குக்கு என்ன இல்லை? எலும்பு இல்லை. அதனால அதுக்கு ஸ்டெடி மைண்டு கிடையாது. அது எங்கே வேணாலும் சொல்லணும். உங்ககிட்ட வரும்போது உங்களை பற்றி புகழ்த்தி பேசும், உங்களை விட்டு வேற ஒருத்தர்கிட்ட போன உடனே உங்களுக்கு ஆப்போசிட்டான உங்களுக்கு புகழ்த்தி பேசும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார், ஒரு பாஸ்டர். எல்லா இடத்துக்கும் போவார், என்கிட்ட வருவார், என்கிட்ட வந்து சொல்லுவார், லாரன்ஸு ராத்திரியெல்லாம் உனக்காக தான் ஜெபம் பண்ணேன் பாரு. சரிங்க ஐயா. உன்னை மாதிரி நான் இது வரைக்கும் வேறு யாரையும் பார்க்கலப்பா, நீ நல்ல அருமையான பையன் அப்படி இப்படின்ட்டு போவார். கீழே நமக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், எபினேசர் பாஸ்டர். அங்கே போய் சொல்லுவார், உன்னை பற்றி அவன் பழங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான், அவன் நல்லவனே கிடையாது. அவர் நினச்சிக்கிறார் நானும் அவரும் பேச மாட்டோம்னு. ஒரு நாள் நாங்கள் ரெண்டும் பேசிக்கிட்டோம். இவர் வந்து உங்ககிட்ட என்னதாவது சொன்னாரா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், உன்னை பற்றி தான் தப்பு தப்பாக சொன்னார், உங்களை பற்றி என்கிட்ட வந்து தப்பு தப்பாக சொன்னார் அப்படி. எதிரியும் சேர்ந்துக்கிட்டா இடையில் இருக்கிற ஓநாய்கள் என்ன ஆகிடும்? மாட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ரெண்டு பேரும் எதிரிக்க தானே, ஒரு நாள் சேர மாட்டாங்க. அவங்க இங்கிட்டு உள்ளதை இங்கிட்டு போடுறது, அங்கிட்டு உள்ளதை அங்கிட்டு போடுறது, ரெண்டு சைடும் கோல் போடுவோம். ஆனால் இவங்க ரெண்டு ஒரு நாள் சந்திச்சுக்குவாங்க, அவங்க பேசிக்குவாங்க. அதனால இப்போ அவரை பற்றி நான் ஏதாவது சொன்னேன்னு அவர்கிட்ட போய் யாராவது சொன்னால் அவர் இப்போ நம்புறது கிடையாது.
என்கிட்ட வந்து சொன்னாலும் நான் நம்புறது கிடையாது. ஏன்னா அவரை பற்றி முழுசா என்னையை தவிர வேற யாருக்கும் தெரியாது. என்னையை பற்றி அவரை தவிர வேற யாருக்கும் பெருசா தெரியாது. நாங்கள் ரெண்டு அவ்வளவு இதாக இருக்கிறோம். அதனால அந்த பிரச்சனையே எங்களுக்குள்ள வர்றது கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய நேரத்தில் மனுஷன் அப்படி தான், இங்கே ஒன்றை சொல்லுவாங்க, அங்கே ஒன்றை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல எதுவுமே உண்மையாக இருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எதை செய்ய போகிறார்? அவரு தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை எழுந்து கட்ட போகிற கர்த்தர். ஆமோஸ் 9வது அதிகாரம் 13வது வசனம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து. ஆமென். நல்ல கவனிங்க. உழுகிறவன் அறுக்கிறவனை தேடுறான். எப்ப? உழும் போதே. எப்ப உழுவாங்க? உழுது எத்தனை மாசத்துக்கு அப்புறம் அறுப்பாங்க? இந்த காலத்துல எல்லாம் 6 மாசம் எல்லாம் விளைச்சல் சிலதெல்லாம் வந்துடுது இல்லையா? ஆனால் அன்னைக்கெல்லாம் 12 மாசம் 24 மாசம் விளையிற விளைச்சல் எல்லாம் இருந்தது. ஆமென் இல்லையா? சில விவசாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் விளைச்சல் கொடுக்கும். நீங்கள் ஒரு காஃபி எல்லாம் நட்டீங்கன்னா அந்த செடி நட்டு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதில் கொஞ்சம் பழம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன மிளகு, அந்த மிளகு செடியை வச்சிங்கன்னு சொன்னால் கரைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதில் மிளகு கிடைக்கும். அப்போ இவன் உழுகிறான், இப்போ தான் உழுக ஆரம்பிக்கிறான். இப்போவே அறுக்கிறவனை புக் பண்ணிக்கிறான். டேய், நான் உழுதுட்டேன், நீ தான் எனக்கு வந்து என்ன பண்ணணும்? அறுத்து கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உழும்போது அறுக்கிறவனை நீ புக் பண்ணிரு. நீ விதைச்சது எதுவும் என்னவா போவதில்லை, வாளாக போறதில்லை. நீ உழுதுட்டனா போதும், அங்கே உனக்கு விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அந்நாளிலே கர்த்தர் என்ன பண்ண போறாரு? உழுகிறவன் யார் பின்னாடி தெரியுமா? அறுக்கிறவன் பின்னாடி தெரியுமா? அதுக்கப்புறம் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன். இப்போ திராட்சை பழங்களை ஆட்டி அதை சாறு பிழிஞ்சு திராட்சை ரசம் எடுக்கிறவன் ஒரு ஃபேக்டரி ஒன்றை கட்டிட்டான்னா அவன் விதைக்கிறவனை தேடிக்கிட்டு இருக்கிறான். எதை விதைக்கிறவனை? திராட்சை விதைக்கிறவனை தேடுறான். அல்லேலூயா. எதுக்கு? டே, நான் ஒரு ஃபேக்டரி கட்டிட்டேன், நீ விதைக்க ஆரம்பிச்சிரு, நிறைய திராட்சை பழம் வேணும் எனக்கு. ஏன்னா நான் என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் ஆலையில போட்டு திராட்சை ரசம் எடுக்க போகிறேன். ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையை கர்த்தர் இங்கே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்க செஞ்சீங்க, ஃபெயில் ஆனீங்க. நீங்க விதைச்சீங்க, ஒன்று கிடைக்காம போச்சு. நீங்க முயற்சி பண்ணீங்க, தோற்று போனீங்க. நீங்க நிலத்தை உழுதீங்க, கஷ்டப்பட்டீங்க, விதைச்சீங்க. அறுக்க போகும்போது அங்கே அறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பதற போச்சு. ஆமென். நீங்க விதைச்சீங்க, அறுக்க போகும்போது அங்கே பார்த்தா மாடுகள் அதை மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. நீங்க கஷ்டப்பட்டு உழுதீங்க, வாய்க்கால் வரப்புகள் எல்லாம் நாட்டுனீங்க, நல்ல தண்ணி பாய்ச்சிங்க, விதைச்சீங்க. அறுக்க போகும்போது பெருமழை வந்து உங்களுடைய விளைச்சல் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? கொடசாய பண்ணிடுச்சு. அங்க போய் அறுக்கிறதுக்கு இப்ப ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இனி அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடக்காது. நீங்கள் உழுகும் போதே யாரை புக் பண்ணி வைங்க? அறுக்கிறவங்களை புக் பண்ணி வைங்க. திராட்சைக்கான ஒரு ஆலையை நீங்கள் அஸ்திவாரம் போடும் போதே விதைக்கிறவனை என்ன பண்ணுங்க? விதைக்கிறவனை ஆயத்தம் பண்ணிருங்க. பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பர்வதங்கள் மேல மலையிலிருந்து இல்லையா? நம்ம ஊர்ல வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளவு கிடையாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஹட்பே போயிருந்த போது அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நானும் குமார் பிரதர் ஃபேமிலியும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போனோம். அதை பார்க்க போனால் அதுக்கு 100 அடி தூரத்திலேயே எங்களை வச்சு பார்க்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தேன்னா பார்க்கல நான், இல்லையா? இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கனாலும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். மலைகள்லேருந்து தண்ணி அப்படியே அருவியாக கொட்டிக்கிட்டு இருக்கும். இங்கே தண்ணி கொட்டுறதே நமக்கு ஆச்சரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன கொட்டுமா? திராட்சை ரசம் கொட்டும். அருவியில் என்ன கொட்டும்? திராட்சை ரசம் கொட்டும். எப்படி இருக்குது பாருங்க. அல்லேலூயா. திராட்சை ரசம் கொட்டுகிற அருவிகள். எத்தனை பேர் நீங்க திராட்சை பழம் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியாது.
நம்ம திராட்சை பழம் பார்த்துருப்போம், இங்கே வாங்கியிருக்கிறோம், சாப்பிட்ருப்போம். அது விளைஞ்சி அது அந்த 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 திராட்சை செடியில் கொத்தா தொங்கும் போது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா தெரியாது. அப்போ கர்த்தர் திராட்சை பழங்களுடைய நிறைவினால, இப்போ இந்த விவசாயி பண்ணிட்டான் திராட்சை பழங்களை, அதுக்கடுத்து கண்டபடியே விவசாயம் விளைஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. ஆலையில் கொண்டு போய் போட்டாச்சு. ஆலையில் மிஷின் 24 hours ஓடிக்கிட்டு இருக்குது. ஆலையில் ரசம் புழிஞ்சிக்கிட்டே இருக்குது. புழிஞ்சது போகவும் மிச்சமும் என்ன இருக்குது? திராட்சை பழங்கள் கிடைக்குது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நன்மைகள் வற்றாத நன்மைகளாக அது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. அல்லேலூயா. அபரிமிதமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ மேடுகளிலிருந்து பர்வதங்களிலிருந்து திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த திராட்சை ரசம் ஒழுகி வரதுனால கரைகிற பர்வதங்கள், மேடுகள். 14வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். இனி அவங்க அடிமையா இருப்பதில்லை. இன்னைக்கு பிசாசு நம்மளை எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறான். சுயமா நம்மளை சிந்திக்க விடுறதில்லை. சுயமா நமக்கு ஆரோக்கியம் இல்லை, சுயமா நமக்கு பலன் இல்லை. எல்லாரையும் பிசாசு கட்டி போட்டு வச்சிருக்கிறான். வேத வசனம் சொல்லுகிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் என்ன பண்ண போறேன்? திருப்ப போகிறேன். அல்லேலூயா. இனி அவர்கள் சிறைப்பட்டவர்களாய் அல்ல, அவர்கள் பாழாய் போன நகரங்களை கட்டி, பாழா கிடக்கிறதான நகரங்களை, பட்டணங்களை அவர்கள் கட்டுவார்கள். அவைகளிலே குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழங்களை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை போஷிப்பார்கள். இங்க பாருங்க, இது ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். எங்க இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு? சிறையிருப்பிலே ஜனங்களுக்கு கொடுக்கிறார். பாபிலோனிலே சிறைப்பட்டு போனவன், அசிரியாவிலே சிறைப்பட்டு போன தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். எப்போ ஆண்டவர் அவங்களை புதுசா எடுத்து கட்டுவேன்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் ஒரு மேசியாவை அவர்களுக்கு கொடுத்தார். அந்நாட்களிலே அந்த மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அன்றைக்கு அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க. ஆனா மேசியாவை அவங்க என்ன பண்ணல? அவங்க மேசியாவுக்கு கீழ்ப்படியலை, அவரை விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் ஜனம் ஒரு நாடு அவங்க எப்ப பெற்றாங்க பாருங்க? 1948 பெற்றாங்க. ஒருவேளை அவங்க மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை அவங்க மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் 1ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் கட்டப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க ஒரு வல்லரசா இருந்திருப்பாங்க. அவங்க அன்றைக்கு இருந்த மேசியாவை அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவளுடைய ரட்சிப்புக்கு கொஞ்சம் காலதாமதமானது. ஆனாலும் தேவனுடைய ப்ராமிஸ் அவங்கள என்ன ஆகணும்? நிறைவேறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்களை நிறைவேறணும். ஆகவே 1948 அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒரு தேசம் கிடைச்சது. இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவானது உலக வரலாற்றில். ஆமென். இங்க வாசிக்கிறோம், அப்புறம் அவர்கள் பாழான நகரங்களை என்ன பண்ணுவாங்க? எடுத்து கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் உலகம் முழுவதிலிருந்து இஸ்ரேலுக்கு திரும்பி வரும்போது அங்கே எல்லாம் பாழாத்தான் கிடந்தது. விவசாயம் பண்ண முடியாது. ஈவன் ஆடு கூட அங்கே என்ன பண்ண முடியாது? மேய்க்க முடியாது. எல்லாம் தரிசா கிடந்தது, எல்லாம் பாலைவனமாக கிடந்தது, ஒரு பிரயோஜனம் இல்லாத பூமியாக கிடந்தது. பாலைவனத்தில் முளைக்கிற செடி கூட அங்கே முளைக்காது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க? பாழாய் போன தலங்களை எடுத்து கட்டினாங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டினார்கள். அவைகளின் பழங்களை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவளின் கனிகளை என்ன பண்ணாங்க? புசித்தாங்க. இன்னைக்கு உலகத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்ததான மகத்தான சயின்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்மேஷன் இருக்குது பாருங்க, அவங்க பண்ணது அது பயங்கரமானது இல்லையா? உலகம் முழுவதும் டிராப் வாட்டர் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க, சொட்டு நீர் பாசனம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சொட்டு நீர் பாசனம் அவங்க கொடுத்தாங்க. சின்ன கொஞ்சோண்டு தண்ணியில் ஏக்கர் கணக்கில் எப்படி விவசாயம் பண்ணுறது. இன்னொன்று அவன் செஞ்சான், இந்த ட்ராக் விவசாயம். எப்படின்னா, ஒரு ஏக்கர் தான் ஒருத்தருக்கு இருக்குது. அவர்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது? ஒரு ஏக்கர். ஆனால் அவர் நினைக்கிறார், ஒரு 8 ஏக்கரில் நான் என்ன பண்ணணும்? விவசாயம் பண்ணணும். என்ன பண்ணுறது? அந்த ஒரு ஏக்கரை ஃப்ளாட்டாக போடுறது, 8 ஃப்ளாட்டு போடுறது, காங்கிரீட் போட்டு என்ன பண்ணுறது? ஃப்ளாட்டாக போட்டு அந்த 8 ஃப்ளாட்லேயும் மண்ணை போடுறது. மண்ணை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தக்காளி போட்டார்னா
அடுத்த ஃப்ளோரில் வெண்டைக்காய், அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் முள்ளங்கி, அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் கத்திரிக்காய். இப்படி 8 ஃப்ளோர்லையும் 8 விதமான விவசாயம் பண்ணு. ஏன்னா அவங்க என்ன இல்லை, இடமும் நம்மளை மாதிரி நிறைய இல்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதை சொல்லுகிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, திராட்சை தோட்டங்களை நட்டு அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை என்ன பண்ணுவாங்க, அவங்க புசிப்பாங்க. இப்போ அந்தமான்ல பாருங்க, ஆப்பிள் சாப்பிடணும்னு நினைச்சோம்னா காஷ்மீர்ல இருந்து நமக்கு ஆப்பிள் வந்து ஆகணும். அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்க ஆப்பிள் சாப்பிட முடியும். ஒரு தக்காளி, நல்ல தக்காளி சாப்பிடணும்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்தோ இல்லைன்னா பெங்களூர்ல இருந்தோ தக்காளி வந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம நட்டு நம்ம புடுங்கி நம்ம என்ன பண்ண முடியல, இங்க சாப்பிட முடியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, அவர்கள் நடுவாங்க, அவங்க புசிப்பாங்க. அவங்க யார்கிட்டையும் கையேந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஐயோ கொஞ்சம் தக்காளி குடியா, கொஞ்சம் வெண்டைக்காய் குடியா, கொஞ்சம் பழம் குடியான்னு சொல்லி யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் என்பது சின்ன தேசம். அங்கே மழை என்பது நம்மை போல வருஷமெல்லாம் மழை பெய்யறது கிடையாது, எப்போவாது ஒரு தடவை தான் மழை பெய்யும். அப்படிப்பட்ட ஒரு தேசம் செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்குது. விவசாயத்தில் தங்களுக்கான தேவையான ஆகாரத்தை தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க விவசாயம் பண்ணிக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, எக்ஸஸ் ஆயிருக்கிறத வெளிநாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதியும் செய்யறாங்க, பல வகைகளை. ஆமென். அதுதான் கர்த்தருடைய பிராமிசஸ். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தர்றேன்னு சொல்றார். அப்ப அவர் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அவர் செய்து முடிக்கிறவர். கடைசியாய் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி ஹமாஸ் வந்தாலும் சரி, ஹஸ்புல்லா வந்தாலும் சரி, ஹவுதி வந்தாலும் சரி, ஈரான் வந்தாலும் சரி, யாரும் அவங்கள என்ன பண்ண முடியாது. நம்ம ஊர் பாசையில் சொல்றதுன்னா ஒன்றும் பிடுங்க முடியாது. அப்படித்தான் வசனம் சொல்லுது. அவங்க இனி பிடுங்கப்படுவது இல்லை. அவங்கள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பிடுங்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஆண்டவர் நாட்டி இருக்கிறார் என்றால்